டாக்டர், இவருக்கு என்னாச்சு? திடீர்னு விழுந்துட்டேன் டாக்டர். கொஞ்சம் கூட அசையவே இல்ல. என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல டாக்டர். ஓகே ஓகே, நீங்க எங்க இருக்கீங்க? பாய்ஸ் கொண்டு போங்க. மித்ரா, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அவன் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது இல்லைங்க. இது வரைக்கும் யாரையும் அவன் தப்பா கூட பேசினதில்ல. அப்படிப்பட்டவனுக்கு என்னங்க இப்படி ஆயிடுச்சு? அழாத அரவிந்தா, இந்த மாதிரி டைம்ல தான் நாமெல்லாம் கொஞ்சம் தைரியமா இருக்கணும். எப்படிங்க தைரியமா இருக்க முடியும்? என் மித்ராவுக்கு என்ன ஆகும்? டாக்டர் வந்து என்ன விஷயம் சொல்ல போறாருன்னு நினைச்சு என் மனசு ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சிட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எப்படி என்ன நான் சமாதானப்படுத்திப்பேன்? இதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மித்ராக்கு என்ன ஆகும்னு எல்லாரும் கவலைப்பட்டு இருந்தா, நீ என்ன யாரால் ஆச்சு என்ன ஆச்சுன்னு குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க. மத்தவங்களை கத்துறதுனாலயோ அவங்க மேல பழிய சுமத்துறதுனாலயோ இப்போ எந்த பிரயோஜனமும் இல்ல. யாரால நடந்தாலும் எதுக்காக நடந்தாலும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது என்னவோ நம்ம பையன் தானுங்க. ஆண்டி ப்ளீஸ், நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். மித்ரா பழையபடி சரியாய் வந்துருவா ஆண்டி. டாக்டர், மித்ராக்கு எப்படி இருக்கு டாக்டர்? மித்ராக்கு ரேர் கெமிக்கல் இன்ஜெக்ஷனை அவருக்கே தெரியாம போட்டிருக்காங்க. அதனால அவர் இப்போ பேரலைஸ் ஆயிருக்காரு. மித்ராக்கு ஊசி போட்டிருக்காங்களா? ஆமாமா, இதான் அந்த மெடிசன். இனி எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் மெடிசனை கொண்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல மித்ராவை காப்பாத்திடலாம். அப்படி இல்லைன்னா அவரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. மாமா, நம்ம அர்ஜென்ட்டா அந்த 3 இடத்துக்கும் போய் ஆகணும். ஒரே ஆள் போனோம்னா டயத்துக்கு மெடிசனை நம்ம கொண்டு வர முடியாது. அதனாலதான் நான் ஒரு இடத்துக்கு போறேன். விவேக், நீ ரிஷி மலைக்கு போ. மாமா, 3வது இடத்துக்கு நீங்க போங்க. சீக்கிரமா போங்க. விவேக், சீக்கிரம் போப்பா. வாங்க பெரியப்பா. விவேக் அண்ணாக்கு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு பாட்டி. சரி, அப்போ பெரியப்பாக்கு போன் பண்ண.
பெரியப்பா கூட இப்ப போன் எடுக்கல பாட்டி. ஐயோ, இப்போ அங்க நிலைமை எப்படி இருக்கோ என்னவோ. பாட்டி ப்ளீஸ், நீங்க பயந்து கூட என்னையும் பயமுறுத்தாதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் திரும்பவும் கால் பண்றேன். ஆ. லக்ஷ்மி, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நல்லா யோசிச்சு முடிவெடுத்தாதான் உன் புருஷனை நீ காப்பாத்த முடியும். நல்லா யோசிச்சு முடிவெடு. உனக்கு புருஷன் தேவையா இல்லனா பாரத் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தேவையான்னு. இப்ப நீ யோசிச்சு எடுக்க போற முடிவுல தான் உன்னோட புருஷனோட உயிர் அடங்கியிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி தாமதிச்சு எடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீயே உன்னோட புருஷனை மரணத்துல தள்ளிவிடுற மாதிரி. அத ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ ஹலோ பிரவீன் மிட்டர். அம்மா லக்ஷ்மி, என்னாச்சுமா? போன் பண்ணது யாரு?